ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் அதிரசம் மாவு வாங்கினது மீதி ஆகிடுச்சு. அதில் அப்பம் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அதிரசம் மாவை பாத்திரத்தில் போட்டேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் தேவைப்பட்டதுன்னா மடி கலந்துக்கலாம். மாவு இப்போ நம்ம இட்லி மாவு கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை கரைச்சிக்கணும். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. அப்புறமா தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். 2 கனிஞ்ச வாழைப்பழம் வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு நாம் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்பங்களாக வாத்து எடுக்கும்போது நாம் பார்க்கலாம். நாம் அந்த அதிரசம் மாவை கரைச்சோம் இல்லையா, அங்கே பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நான் அந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இந்த பனியாரக்கல்லில் ஊற்ற போகிறேன். இதில் எண்ணெய், நெய் 2 கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நெய்யை விட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் சரி ரொம்ப நெய் வேண்டான்னு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெந்தாட்டு பார்க்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்தலை. அந்த அதிரசம் மாவுலேயே வெல்லம் கொஞ்சம் நல்லாவே இனிப்பாக இருந்தது. அதனால் நான் வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு வெல்லம் பத்தலை அப்படின்னா மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு வெந்தாட்டு பார்க்கலாம். நான் திருப்பி போட்டேன். இங்கே பாருங்கள், அடுப்பை ஹையில் வச்சிட வேண்டாம், சிம்லேயே வச்சு வாத்தோம்னா தான் இந்த கலர் வருது. முதல்ல நான் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன், அதனால் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. நம்ம அப்பம் நல்லா வந்திருக்கு. அதிரச மாவு மீதியான இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.